இன்றைக்கி என்ன டீ டைம் ஸ்நாக் பண்ணியிருக்கேன்னா உருளைக்கிழங்கு போண்டா. நம்ம வீடுங்களெல்லாம் எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக செய்கிறது தான். இன்றைக்கி இது தான் டீ டைம் ஸ்நாக். ரொம்ப நல்லாயிருக்கும். டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா தேங்காய் சட்னியோடய நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு போண்டாக்கு இந்த கப்பால் 2 கப்பு கடலை மாவு, அதே கப்பில் 1/2 கப்பு அரிசி மாவு, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம், குக்கிங் சோடா. இதை நம்ம பஜ்ஜி மாவு கரைக்கிற பார்த்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சு. கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதான் கலர் நல்லாயிருக்கும். சும்மா லேசாக கூட 1 கரண்டி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க இட்லி தோசை மாவு 1 கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிப்போம். ஒரு ஷைனிங்காக மாவு நல்லா வரும். இது நான் எப்பவுமே சேர்த்துப்பேன். இப்போ அவுட்டர் மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னர் மசாலாவை என்னென்ன ஐட்டம்னு பார்த்துக்கலாம். மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 200 கிராம் போல் வேக உரித்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய வெங்காயம் 1, பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், பெருங்காயம். 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், பெருங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு ஃபஸ்ட்டு அதை போட்டுருவோம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டோம். அதனால் சும்மா லேசாக போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினோட சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். மசாலாவை நல்லா ரவுண்டாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. மாவு கரைச்சி ரெடியாக இருக்குது. எண்ணெய் காயுது. இப்போ நம்ம ஒரு போண்டாவாக போட்டுடலாம். நல்லா வழித்து விட்டு போடணும். உருளைக்கிழங்கு மசாலா போண்டா நல்லா வெந்துட்டுருக்கு. செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். டீ டைம் ஸ்நாக் ரெடி. உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.